அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்துக்கணிப்பு முடிவுகளை தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் கொங்கு மண்டலத்துல இருக்கிற ஒரு பெரிய மாவட்டம் தான். 8 சட்டமன்ற தொகுதிகள் இங்க இருக்கு. என்னென்ன தொகுதிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தாராபுரம், காங்கேயம், அவினாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம். ஸோ இந்த சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டமா தான் இருக்கு. நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு பார்க்கும்போது இங்க இருக்கிற சில தொகுதிகள் விலகிடும், நிறைய பேருக்கு தெரியும். சரி, ஓகே, இப்போ நம்ம சாம்பிள்ஸை தொடர்ந்து பார்க்கலாம். கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்முடைய கருத்துக்கணிப்பு முடிவுகள்ல சிலது மாறி இருக்கு. அவங்களுடைய பல ஸ்ட்ராங் ஹோல்டு பூத்ல வந்து தாவேகாவினுடைய ஆதிக்கம் தெரியுது. அது எல்லாத்தையும் நான் தொடர்ந்து சொல்றேன். முதல் சட்டமன்ற தொகுதி தாராபுரம் சட்டமன்ற தொகுதி. இங்க மொத்தம் 621 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க டிவிகே 301, ஏடிஎம்கே 256, டிஎம்கே 51, அதர்ஸ் 13. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 48% வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்குது. ஏடிஎம்கே 41%, டிஎம்கே 8%, அதர்ஸ் 3% வாக்குகளை வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் சர்வேக்கும் இப்ப நம்ம எடுத்திருக்கிற செகண்ட் சர்வேக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்க்கும்போது டிவிகேக்கு 7% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, ஏடிஎம்கேக்கு 7% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, டிஎம்கேக்கு 10% குறைஞ்சிருக்கு, அதர்ஸ்க்கு 4% வாக்குகள் குறைஞ்சிருக்கு. ஸோ தாராபுரத்தை பொறுத்த வரைக்கும் இது ரிசர்வ்டு தொகுதி. இங்க கடந்த முறை திமுகவை சேர்ந்தவர் தான் வெற்றி பெற்றார். இப்போ அமைச்சராகவும் இருக்காரு. ஒரு கடும் இழுபறிக்கு இடையில தான் அங்க வெற்றியானது தீர்மானிக்கப்பட்டது. பொதுவாகவே திருப்பூரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கொங்கு மண்டலத்துல அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாவட்டம் எது அப்படின்னு எல்லாரும் கேட்டா கோயம்புத்தூர் தான் சொல்லுவாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் திருப்பூர்ல தான் அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா அங்க கேவிஜியோட அந்த பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். கொங்கு வேளாளர்களுடைய அந்த போலரைசேஷன் ரொம்ப ஹெவியா இருக்கும். சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்கிற கம்யூனிட்டி அப்படின்றதுனால பெரிய அளவுல அவங்க வந்து போலிங்க்கு வராங்க. அவங்களுக்கு எதிரான அந்த சமூகங்களினுடைய அந்த கன்சால்டேஷனை தான் திமுக கடந்த தேர்தலில் பெற்றுச்சு. அதனாலதான் இந்த இடத்துல வெற்றி பெற்றது. ஆனா இப்போ நம்ம பார்க்கும்போது களமே ரொம்ப டிஃப்ரெண்டா மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வேல நான் சொல்லிட்டேன், இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவை தான் தாவேகா ரீப்ளேஸ் பண்ணி நிற்குது. கொங்கு வேளாளர்களினுடைய போலரைசேஷனை எதிர்த்து மற்ற சமூகங்கள் போலரைஸ் ஆகிறாங்கல்ல, அவங்களுடைய வாக்குகளை பெறுது. குறிப்பா அருந்ததியர், நாயுடு இந்த மாதிரியான கம்யூனிட்டிஸ் மத்தியில தாவேகாவுக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு இருக்கு. அது அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. எம்ஜிஆர் எப்படி 1977ல முதல் சட்டமன்ற பொது தேர்தல் 234 கூட்டணியோட நிற்கும் போது காங்கிரஸுக்கு வாக்களிச்ச கேவிஜி அப்படியே காங்கிரஸை விட்டுட்டு அதிமுகவுக்கு ஒரே தேர்தலில் ஷிஃப்ட் ஆனாங்களோ அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் தான் இருக்கு. கேவிஜிலையும் 1/3 தாவேகா எடுக்குது. அதே சமயம் மற்ற கேவிஜி அல்லாத கம்யூனிட்டிஸ் மத்தியிலையும் ஆதரவை பெறுது. அதுல எஸ்பெஷலி அருந்ததியர்கள் அண்ட் நாயுடு மத்தியில பெரிய அளவுக்கு தாவேகாவுக்கு சப்போர்ட் இருக்கு. அவங்க இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு நீங்க பார்க்கும்போது திமுக. ஸோ எஸ்பெஷலி திமுகவுக்கு இந்த இடம் ரொம்ப பலவீனமா பார்க்கப்படுது. அவங்க டெபாசிட் இழப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கயல்விழி அவர்கள் தான் வெற்றி பெற்றாங்க போன முறை. ஆனா இந்த முறை அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பானது இல்லை. மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க 3வது இடம் போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. அண்ட் கொஞ்சம் மலையாளிஸும் இந்த இடத்துல இருக்காங்க. அண்ட் மலைவாழ் மக்களோட டர்ன் அவுட்டும் இருக்கு. மலையாளிஸ் அண்ட் மலைவாழ் மக்கள் இவங்க 2 பேருமே தாவேகாவுக்கு அதிக அளவு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா ஓட்டு போட வருவாங்களா அப்படின்றதுதான் கேள்விக்குறி. கடந்த முறையும் இவங்க வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இந்த 2 பிரிவுமே. ஆனா ஓட்டு போட பெருமளவுக்கு வரல. அதனாலதான் இந்த இடத்துல வந்து திமுகவினுடைய மார்ஜின் வந்து கம்மியா இருந்தது. பட் அதிமுக அவங்க வாங்க வேண்டிய வாக்குகளை, பாஜக நினைச்சு இந்த தொகுதியில அதிமுக கூட்டணியில வாங்க வேண்டிய வாக்குகளை வாங்கிட்டாங்க. ஸோ அதனால தாராபுரத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு கம்ஃபர்டபுளா ஒரு 7% லீடு வருது. ஸோ நிச்சயமா தாவேகா அந்த தொகுதியில ஜெயிச்சிரும் அப்படின்னு தான் பாக்குறேன். திமுக ப்ராபப்ளி டெபாசிட் இழக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு 14% வரைக்கும் ஏறலாம். அப்படி ஏறிச்சுன்னா தாவேகாவோட அந்த மார்ஜின் குறையும். அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையிலான அந்த மார்ஜின். 2வது தொகுதியா நம்ம பார்ப்பது காங்கேயம் சட்டமன்ற தொகுதி. ஒரு முறை ஜெயலலிதா அவர்கள் இங்க போட்டிட்டு வெற்றியும் பெற்றார். 706 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். டிவிகே 309, டிஎம்கே 288, ஏடிஎம்கே 100, அதர்ஸ் 9. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 44%, டிஎம்கே 40%, ஏடிஎம்கே 15%, அதர்ஸ் 1% வாக்குகளை வாங்குறாங்க. காங்கேயத்தை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1 சர்வேல இது டிஎம்கே லீட் பண்ண தொகுதி. இங்க வெற்றி பெற்றவர் அமைச்சரா இருக்காரு. ஆனா இப்போ வந்து இது டிவிகேக்கு கை மாறுது. ஆனா ஒரு கடும் போட்டி தான் இருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுள் லீடுன்னு சொல்ல முடியாது. 4% தான் இருக்கு. இது எப்படி வேணா சேஞ்ச் ஆகலாம். ஆனா இன்னைய தேதிக்கு தாவேகாவுக்கு இங்க ரொம்ப பலம் அதிகமா இருக்கு. டிவிகேக்கு 10% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, டிஎம்கேக்கு 1% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, ஏடிஎம்கேக்கு 3% குறைஞ்சிருக்கு, அதர்ஸ்க்கு 8% வாக்குகள் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஏன் டிஎம்கே இவ்வளவு ஓட்டை வாங்குது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். கொங்கு மண்டலத்துல அதிமுக தானே ஸ்ட்ராங்கு, எப்படி திமுகனால இந்த அளவு ஏறி வர முடியுதுன்னு. பிகாஸ் இங்க நிக்கிற ஒரு அமைச்சர் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அதனால இயல்பாவே அதிமுகவுக்கு வாக்களிக்கிற கேவிஜில ஒரு பெரிய செட் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து இங்க வந்துடுறாங்க. ஏன்னா அவங்க கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு பர்செப்ஷன்ல வர்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். அந்த இடத்துலதான் இங்க அதிமுக கோட்டை விடுது. அவங்க 3வது இடம் போய் டெபாசிட்டை ரீட்டைன் பண்ணிடுவாங்க.
ஸோ இங்க காங்கேயத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகாவினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல. ஆனா நகர்ப்புறங்கள்லயும் சரி கிராமப்புறங்கள்லயும் சரி தாவேகாவுக்கு பெரிய அளவு ஆதரவு இருக்கு. நிறைய பேர் எங்கிட்ட கேட்கும்போது கூட இந்த கிராமத்துல தாவேகாவோட போஸ்டரே இல்லையே, இங்க விசில் சிம்பிளே இல்லையே, நிர்வாகிகளே இல்லையே, எப்படி இங்கெல்லாம் ஓட்டு வாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. நம்ம சர்வே பண்ணும்போது மக்கள் சொல்றாங்களே விஜய் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம், விசில் சிம்பிளுக்கு தான் போடுவோம் அப்படின்றாங்க. அங்க பேனரோ ஒரு போஸ்டரோ எதுவுமே இருக்காது. இந்த திருப்பூர் காங்கேயத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கிராமங்களையும் எடுத்திருக்கோம். அந்த போட்டோஸ் எல்லாம் வந்து நான் அப்புறமா லேட்டரா ஆட் பண்றேன். ஸோ அங்கெல்லாம் நம்ம போய் கேட்கும்போது கிராமத்துல தாவேகா கட்சி இருப்பதற்கான ஒரு அறிகுறியே தெரியல. ஆனா மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கு. அதுதான் நான் இங்க சொல்றேன். இது பப்ளிக் வேவ். மக்கள் வந்து ஒரு சோசியல் மூவ்மெண்டா மாறி தாவேகாவுக்கு வாக்களிக்கிறாங்க. இது வந்து திராவிட கட்சிகளுக்கு ஒரு கனவா தான் இருக்கும். திராவிட கட்சிகள் மட்டும் இல்ல, எந்த கட்சிக்குமே முதல் தேர்தலில் இந்த அளவு சப்போர்ட், பப்ளிக் சப்போர்ட் கிடைக்கிறது பெரிய ஆச்சரியம் தான். ஸோ காங்கேயத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகா ஒரு ஸ்லிண்டர் எட்ஜ்ல, லைட் எட்ஜ்ல வந்து லீட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த சீட் எப்படி வேணா போகலாம், பட் இங்க வெற்றி வாய்ப்பு இருக்கு தாவேகாவுக்கு. அடுத்த தொகுதி அவினாசி சட்டமன்ற தொகுதி 469 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கதான் அதிமுகவை சேர்ந்த தனபால் இருக்கார் இல்லையா, அவருடைய மகன் அசோக் வந்து தாவேகால இணைஞ்சாரு. இங்க ஏடிஎம்கே 206, டிவிகே 151, டிஎம்கே 99, அதர்ஸ் 13. பர்சன்டேஜ் வைஸ் ஏடிஎம்கே 43% வாக்குகளை பெறுது, டிவிகே 32%, டிஎம்கே 21%, அதர்ஸ் 4% வாக்குகள். ஸோ டிஎம்கே இங்க ஓரளவு சப்போர்ட்டை வச்சிருக்கு, 21% வாங்குது. ஏடிஎம்கேக்கு 1% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, டிவிகேக்கு 1% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, டிஎம்கேக்கு எந்த சேஞ்சும் இல்லை, அதர்ஸ்க்கு 2% வாக்குகள் குறைஞ்சிருக்கு. ஸோ அவினாசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரிசர்வ்டு தொகுதி. அதனால பொதுவாகவே இங்க அதிமுகவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் காலகட்டத்தில் 1977 இருந்து இது அதிமுகவுக்கு ஒரு பலமான தொகுதியா ஷிஃப்ட் ஆயிடுச்சு. 1996 மட்டும்தான் அதிமுக ஒரு பெரிய செட்பேக் இந்த தொகுதியில சந்திச்சது. தனபால் அவர்களுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன ஜெயிச்சுவாது. ஹிஸ்டாரிக்கலா இது அதிமுகவுக்கு ஒரு வலுவான ஒரு மண்டலமா இருக்கு. அதாவது இந்த அவினாசி மண்டலத்தை மட்டும் சொல்றேன், அந்த சட்டமன்ற தொகுதியை. ஸோ அதனால அதிமுக எந்த கேண்டிடேட் நிறுத்தினாலும் ஒரு நல்ல மார்ஜின்ல ஜெயிச்சிருவாங்க. ஸோ அவினாசியை பொறுத்த வரைக்கும் தாவேக்கானால ஒரு 35% கெப்பாசிட்டி அவ்வளவுதான் இருக்கு, அவ்வளவுதான் ஏறி வர முடியும். அடுத்த தொகுதி திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி. இங்க ஏடிஎம்கே 303, டிவிகே 211, டிஎம்கே 66, அதர்ஸ் 18. பர்சன்டேஜ் வைஸ் ஏடிஎம்கே 50% வாக்குகளை பெற்று ஒரு ஸ்ட்ராங் லீட்ல இருக்கு. டிவிகே 35%, டிஎம்கே 11%, அதர்ஸ் 4% வாக்குகளை பெறாங்க. என்ன சேஞ்சுன்னு பார்க்கும்போது ஏடிஎம்கேக்கு 7% இன்க்ரீஸ் ஆகுது, டிவிகேக்கு 6% குறையுது, டிஎம்கேக்கு 1% இன்க்ரீஸ் ஆகுது, அதர்ஸ்க்கு 2% வாக்குகள் குறையுது. டிவிகேக்கு வந்த அதிமுகவோட ஓட்டு 7%, அது வந்து இப்போ கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகுது. மறுபடியும் அதிமுக சைடே போகுது, 6% போகுது, 1% டிஎம்கேக்கே போகுது. ஸோ இது வந்து ஒரு கொலாட்ரல் எஃபெக்ட் தான். டிவிகேவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஏன்னா பெரிய அளவுக்கு இங்க ஷிஃப்ட் தெரியுது. 5%க்கு மேலே ஒரு ஷிஃப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அங்க கான்சென்ட்ரேட் பண்ணும். ஸ்டார் தொகுதினா அதை நம்ம கண்டுக்க வேணாம். அது எப்படி வேணா போகும், 10% குறையும், 20 ஆட் ஆகும், அதை கணிக்க முடியாது. ஆனா இந்த மாதிரியான தொகுதி நார்மல் கேண்டிடேட்ஸ் தான் 2 கட்சியிலும் நிற்பாங்க. ஸோ அதனால ஒரு நல்ல ஒரு டிசிஷன் மேக்கிங் தேவை. கட்சி வந்து இங்க ஆர்கனைசேஷன் அடிப்படையில ஒர்க் பண்ணணும். அடுத்த தொகுதி திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி 501 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க ஏடிஎம்கே 615, டிவிகே 190, டிஎம்கே 77, அதர்ஸ் 19. பர்சன்டேஜ் வைஸ் ஏடிஎம்கே 42% வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்குது, டிவிகே 38%, டிஎம்கே 15%, அதர்ஸ் 5% வாக்குகளை வாங்குறாங்க. என்ன டிஃபரன்ஸ் பார்க்கும்போது ஏடிஎம்கேக்கு 11% இன்க்ரீஸ் ஆகுது, டிவிகேக்கு 1% குறையுது, டிஎம்கேக்கு 10% குறையுது, அதர்ஸ்க்கு எந்த சேஞ்சும் இல்லை. திருப்பூர் வடக்குல தாவேகா எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக ஒருங்கிணைக்குது, டிஎம்கே கிட்ட இருந்து 10% எடுக்குது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேவோட ஓட் ஷேர் தான் இந்த மாவட்டத்துல எடுக்குதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதனால மீதி இருக்கிற எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக ஒருங்கிணைக்குது. அது இயல்பாவே அந்த சைடு போகுது. ஸோ இந்த திருப்பூர் தெற்கு வந்து ஹிஸ்டாரிக்கலா அதிமுகவுக்கு ஒரு வலுவான தொகுதியா தான் இருக்குது. இதை மாத்துறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா தாவேகா கெப்பாசிட்டி அடிப்படையில இவ்வளவு ஓட் ஷேர் வரைக்கும் போலாம் அப்படின்னு நம்ம பாக்குறது 40. அப்படி 40க்கு வந்துட்டு கடும் போட்டி. 42 அதிமுக, 40 தாவேகான்னு வந்தாலும் கடும் போட்டி தான். யார் ஜெயிக்கிறான்னு சொல்லவே முடியாது. அதனால தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில ஒரு நல்ல கேண்டிடேட்டை போட்டு அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைக்கும். அதிமுக எப்படி தாவேகா எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைக்குதோ அதே மாதிரி தாவேகா அந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணாங்க அப்படின்னா இந்த தொகுதியில ஏறி வரலாம். ஜெயிக்க முடியுமா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா வின்னபிலிட்டிக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்த தொகுதி பல்லடம் சட்டமன்ற தொகுதி 816 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி வந்து ஒரு கிங் மேக்கர் ரோலே பிளே பண்ணுச்சு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுக்கு அந்த நாடாளுமன்றத்துல அசம்பிளி செக்மெண்ட் வைஸ். இங்க டிவிகே 401, ஏடிஎம்கே 306, டிஎம்கே 96, அதர்ஸ் 13. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 50% வாக்குகளை பெறுது, ஏடிஎம்கே 38%, டிஎம்கே 10%, அதர்ஸ் 2%. டிவிகேக்கு 5% இன்க்ரீஸ் ஆகுது, ஏடிஎம்கேக்கு எந்த சேஞ்சும் இல்லை, டிஎம்கேக்கு 3% குறையுது,
அதர்ஸ்க்கு 2% வாக்குகள் குறையுது. ஸோ பல்லடம் வந்து ஒரு நகர்ப்புற அந்த பூத் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கு. அங்க வந்து தாவேகாவுக்கு நல்லாவே லீடு தெரியுது. கிராமப்புறத்துல 1/3 தாவேகா லீடிங்ல இருக்கு. ஸோ பல்லடத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல கேண்டிடேட் பிரச்சாரத்தை வச்சாலே போதும் ஜெயிச்சிடலாம். இங்க வந்து பெரிய போட்டி தாவேகாவுக்கு இல்ல. தாவேகா 10% லீட்ல வந்து இங்க ஜெயிச்சிடும். அடுத்த தொகுதி உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதி 459 சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம். இங்க டிவிகே 206, ஏடிஎம்கே 200, டிஎம்கே 38, அதர்ஸ் 15. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 45% வாக்குகளை பெறுது. ஏடிஎம்கே 43%, டிஎம்கே 8%, அதர்ஸ் 4% வாக்குகள். டிவிகேக்கு 11% இன்க்ரீஸ் ஆகுது, ஏடிஎம்கேக்கு 6% குறையுது, டிஎம்கேக்கு 6% குறையுது, அதர்ஸ்க்கு 1% வாக்குகள் இன்க்ரீஸ் ஆகுது. ரவுண்ட் 1 சர்வேல இது அதிமுக லீட் பண்ண தொகுதி, இப்போ இது தாவேகாவுக்கு வருது. இங்க அதிமுக சேர்ந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டார் கேண்டிடேட் தான் நிப்பாரு. அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அவருக்கான வேல்யூ இருக்கு. ஆனா என்னன்னா ஆன்டி இன்கம்பன்சி நகர்ப்புறத்துல இருக்கு. ஸோ அவருக்கான ஓட்டு வரும், கேவிஜி கன்சால்டேஷன் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கம்யூனிட்டிக்கு எதிரான கம்யூனிட்டிஸ்லாம் ஒன்னா சேர்ந்து போலரைஸ் ஆகுறாங்களா, அதை தாவேகாவை 40% கொண்டு போகுது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த 5% தொடர்ந்து அவர் எம்எல்ஏவா இருக்காரு. அந்த கட்சி தான் அங்க இருக்கு. கட்சிக்கான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, அவருக்கான அதிருப்தியும் இருக்கு. இது ரெண்டுமே 5% கொடுத்து தாவேகாவை பூஸ்டப் பண்ணுது. ஸோ தாவேகா ஒரு குறைஞ்ச மார்ஜின் 1000-2000 ஓட்டுல கூட ஜெயிக்கலாம். நாமக்கல்ல வந்து ராசிபுரம் அப்படிதான் வந்துச்சு போன முறை. அந்த மாதிரி கூட இந்த தொகுதி வரலாம். உடுமலைப்பேட்டையில ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை என்னால ஃபீல் பண்ண முடியுது. ரவுண்ட் 2 சர்வேல தாவேகா ஸ்லைட் எட்ஜ் எடுக்கிற தொகுதி. ஆனா இந்த தொகுதி எப்படி வேணா போலாம். இணைய தேதிக்கு இங்க தாவேகாவுக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு இருக்கு. தாவேகா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இங்க பிரகாசமா இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஸோ ஏடிஎம்கே லீட் பண்ண இந்த தொகுதியில தாவேகா இப்போ ஆதிக்கம் செலுத்துது. தொடர்ந்து இந்த ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகலாம். அதர்ஸ்க்கு 4% இருக்கு. இது வந்து பிளிப்பிங் ஓட் ஷேர் தான். அதர்ஸ்க்கு எப்பயுமே ஸ்டேபிளா இருக்காது, குறையலாம் ஏறலாம் அப்படிதான் இருக்கும். ஸோ இங்க நாம் தமிழர் 1.2% வாக்குகளை பெற்றுச்சு. மீதி இருக்கிற பர்சன்டேஜஸ் தாவேகாவுக்கே ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படி ரிவர்ஸ் ஆச்சுன்னா தாவேகா இங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் உருவாகுது. அடுத்த தொகுதி மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி. இங்க 792 சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம். ஏடிஎம்கே 308, டிவிகே 266, டிஎம்கே 200, அதர்ஸ் 18. பர்சன்டேஜ் வைஸ் ஏடிஎம்கே 38%, டிவிகே 33%, டிஎம்கே 25%, அதர்ஸ் 4% வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்கிறாங்க. ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் 4% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, டிவிகேக்கு 1% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, டிஎம்கேக்கு 2% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, அதர்ஸ்க்கு 7% குறைஞ்சிருக்கு. ஸோ அதர்ஸ்ல வந்து தேமுதிக இருந்தது, இந்த மாதிரி பல கட்சிகள் இருந்தது. ஸோ அவங்க எல்லாரோட ஓட் ஷேர் ஆனது இப்போ தேமுதிக இங்க வந்துருச்சு அப்படின்னாலும் இந்த அதர்ஸ்ல வந்து ஓட் ஷேர் வந்து டவுன் ஆகுது. அதுல பெரும்பாலும் பெனிஃபிட் ஆகிற கட்சி யாருன்னு பார்க்கும்போது அதிமுகவா தான் இருக்கு. தாவேகாவுக்கு ஏன் இந்த ஓட்ஸ் வரல அப்படின்னு பார்க்கும்போது தாவேகா எவ்வளவு ஓட்டை எடுக்க முடியுமோ அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல எடுத்துருச்சு. இப்போ செகண்ட் ரவுண்ட்ல அது ரீட்டைன் ஆகுது, 1% வந்திருக்கு. திமுகவும் இங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. மடத்துக்குளத்துல டெபாசிட் வாங்கிடும். மடத்துக்குளத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு ஒரு பெண் கேண்டிடேட் தேவை. ஃபீமேல் கேண்டிடேட் நிறுத்தினா அங்க ஜெயிச்சிடலாம். ஏன்னா மகளிர் ஓட்டு தான் தாவேகாவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கு இந்த தொகுதியில. அதுக்கேற்ற மாதிரியான பிரச்சாரத்தையும் முன்வைக்கணும். இந்த திருப்பூர் மாவட்டத்துல அதிமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ஆனா கேவிஜி கன்சால்டேஷன் அதிமுகவை 30% வாக்குகளுக்கு மேல கொண்டு போகுது. தாவேகா எல்லா கம்யூனிட்டியும் ஒருங்கிணைக்கணும், ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸையும் எடுக்கணும், திமுகவையும் பலவீனப்படுத்தணும். இந்த 3 டாஸ்கையும் பண்ணி தான் இங்க ஏறி வருது. ஸோ மடத்துக்குளத்துல எந்த மாதிரியான பிரச்சாரத்தை தாவேகா முன்வைக்க போகுது அப்படின்றதுதான் இங்க $1 மில்லியன் கொஸ்டின். மடத்துக்குளம் ஹிஸ்டாரிக்கலா அதிமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான தொகுதியா இருந்திருக்கு. இந்த முறையும் அவங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. 38% எடுத்து லீட் பண்றாங்க. அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஆனா தாவேகாவுக்கும் அங்க ஒரு சான்ஸ் வரலாம். கிட்டத்தட்ட 5% தான் டிஃபரன்ஸ் வருது ரெண்டு கட்சிக்கும். இப்போ திமுகல இருந்து ஒரு 6% தாவேகாவுக்கு டிரான்ஸ்பர் ஆச்சுன்னா தாவேகா அந்த தொகுதியில ஜெயிச்சிடலாம் ஒரு சின்ன மார்ஜின்ல. இந்த தொகுதியும் நம்ம முன்னாடி சொன்ன ராசிபுரம் மாதிரி கூட வரலாம். ஆனா அசான் டேட் இன்னைய தேதிக்கு இங்க அதிமுக 38% எடுக்குது. 2021ல 40க்கு மேல போச்சுன்னு நினைக்கிறேன் அந்த தொகுதியில. இப்போ அது ரிவர்ஸ் ஆகுது. ஸோ தாவேகாவுக்கான அந்த பலமே மகளிர் வாக்குகள் தான். அதை முன்னிலைப்படுத்தி அதை மையப்படுத்தி தாவேகா இங்க களப்பணி ஆற்றினா மேபி வெற்றி அடையலாம். இன்னைய தேதிக்கு இங்க அதிமுக கூட்டணி முன்னிலையில இருக்கு. ஓகே, இந்த திருப்பூர் மாவட்டத்துல வருகின்ற 8 சட்டமன்ற தொகுதிகள்ல தாவேகா 4 தொகுதிகள்ல முன்னிலை வகிக்குது. ஏடிஎம்கே 4 தொகுதிகள்ல முன்னிலையில இருக்கு. டிஎம்கே 0, அதர் 0. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 41% வாக்குகளை பெறுது. ஏடிஎம்கே 38%, டிஎம்கே 17%, அதர்ஸ் 4% வாக்குகளை வாங்குறாங்க. டிவிகேக்கு கடந்த சர்வேயோட ஒப்பிடும்போது ஒரு சீட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அதாவது திருப்பூர் தெற்குல வந்து தாவேகா வந்து டவுன் ஆயிருக்கு. திருப்பூர் தெற்குல டிவிகேவோட அந்த சீட்டு ஏடிஎம்கேக்கு போயிருக்கு. ஆனா உடுமலைப்பேட்டையில ஏடிஎம்கேவோட சீட்டு டிவிகே கெயின் பண்ணிருக்கு. அதே மாதிரி காங்கேயத்தையும் டிவிகே கெயின் பண்ணிருக்கு. அதனால டிவிகே திமுக கிட்ட இருந்து காங்கேயத்தை வந்து பெறுது.
அதனால ஒரு சீட் இன்க்ரீஸ் ஆகி லீட் பண்ணுது. ஏடிஎம்கேக்கு எந்த சேஞ்சும் இல்லை, ஒரு சீட் மட்டும் தான் மாறி வந்திருக்கு, திருப்பூர் தெற்கு மாறி வந்திருக்கு, உடுமலைப்பேட்டையே இழந்துருச்சு. அதனால 4 எந்த சேஞ்சும் கிடையாது. டிஎம்கேக்கு 0, ஒரு சீட்டு மைனஸ் ஆயிருக்கு, அது காங்கேயம் தொகுதி, இப்போதைய அமைச்சர் தொகுதி. அண்ட் அதர்ஸ்க்கு எந்த சேஞ்சும் இல்லை, அவங்களோட ஓட் ஷேர் ரொம்ப கம்மி தான். ஸோ என்ன டிஃபரன்ஸ் ஓட் ஷேர்ல அப்படின்னு பார்க்கும்போது டிவிகேக்கு 4% வாக்குகள் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, ஏடிஎம்கேக்கு 2% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, டிஎம்கேக்கு 3% குறைஞ்சிருக்கு, அதர்ஸ்க்கு 3% வாக்குகள் குறைஞ்சிருக்கு. ஸோ திருப்பூர் களத்தை ஒரே லைன்ல சொல்லணும்னா கேவிஜி கன்சால்டேஷன் பிளஸ் அதிமுக கோர் ஓட்டர்ஸ். இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி, அதிமுகவுக்கு எதிரான சமூகங்களினுடைய போலரைசேஷன், நான் கேவிஜி போலரைசேஷன் சொல்லலாம். இது 2 தான் களம். இந்த பக்கம் அதிமுக, இந்த பக்கம் தாவேகா. இது 2த்துக்கும் நடுவுல ஃபைட்லே இல்லாம திமுக டெபாசிட் இழக்க போகுது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். 17% என்பது டெபாசிட் வாங்குற இதுதான். ஸோ சில இடங்கள்ல கன்ஃபியூஷன் இருக்கு. மடத்துக்குளத்துல இருக்கு, அவினாசியில இருக்கு, ஓட்டர்ஸ் மத்தியில தாவேகாவுக்கு போறதா இல்ல திமுகவுக்கு போறதா அப்படின்னு. அதிமுக எதிர்ப்பு வாக்காளர்கள் மத்தியில. ஸோ அந்த வாக்காளர்கள் தான் வெற்றியை தீர்மானிக்க போறாங்க. ஸோ திமுக ஃபர்தரா இங்க குறையும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதிமுக மேபி 40 கிட்ட கூட வரலாம். ஒரு கடும் போட்டி தான் இருக்கு, சின்ன டிஃபரன்ஸ் தான், 41, 38 அப்படிதான் இருக்கு ஓட் ஷேர். ஸோ இப்படிதான் திருப்பூர் மாவட்டத்தில் வருகின்ற 8 சட்டமன்ற தொகுதிகளினுடைய கள நிலவரமானது இருக்கு. இது போல இன்னொரு மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.